இருங்க செம மழை பெய்யுது. வச்சோ வச்சோ இப்போதைக்கு கோபுரம் ரொம்ப முக்கியமாச்சு எனக்கு. இது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது. அதுவும் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஹாய் ஹாய் ஹாய். தேங்க்யூ தேங்க்யூ. ஐ வில் புட் இன் த வீடியோ tomorrow evening 5 o'clock. Tomorrow evening 5 o'clock you can check the YouTube. Okay, bye bye bye. Thank you. கொய்யால தண்ணி போகிற மாதிரி தெரில. ஓ பிரிட்ஜு வேறு ஷேக் ஆகுதுங்க. செம மழை. என்ன பண்ணுறது? சரியான மழை. நான் போய் தான் அவனை வேறு வழி இல்லை. நடு ரோட்டில் இருக்கேன். கோபுரம் மவுண்ட்டு வேறு. இருங்க செம மழை பெய்யுது. வச்சோ வச்சோ இப்போதைக்கு கோபுரம் ரொம்ப முக்கியமாச்சு எனக்கு. இது ஒன்று தான் உருப்படியாக இருக்குது. அதுவும் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஹாய் ஹாய் ஹாய். தேங்க்யூ தேங்க்யூ. ஐ வில் புட் இன் த வீடியோ tomorrow evening 5 o'clock. Tomorrow evening 5 o'clock you can check the YouTube. Okay, bye bye bye. Thank you. 6:30 தான் ஆக்ரா போனாங்க. மழை சொதப்பிடுச்சு. ஐயோ பாய் பாய். பாய் 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 பையா. திருப்பியும் மழை வந்துச்சுங்க. ஐயோ இப்போ தான் கேமரா பொத்துன்னு செத்துல போட்டேன். மழை நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்புனா திருப்பியும் வருது. அப்புறம் கிட்ட வந்துட்டாங்க. செம மழைங்க. ஒரு இடத்துல நிறுத்திட்டேன். அங்கே ஒரு பஞ்சர் ஓட்டுற லாரிக்கெலாம் இன்ஜின் ஆயில் மாட்டுற ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கட்டில் போட்டு அதில் தார்பாய் போட்டு ஃபேமிலியோடு இருந்தார். அப்படியே அவரு கூட போய் நின்றுட்டேன் ஓரமாக. சரியான மழை. நான் அப்புறம் கொஞ்சம் நஞ்சுன்னு தான் வந்தேன். கோப்ரோவில் வாட்டர் ப்ரூஃப் அந்த கேஸ் போடாமல் வச்சுருக்கிறதுனால அந்த கேஸ் உள்ளே பேக் அடியில் மாட்டிருக்காது. இப்போ எடுத்தால் எல்லாத்தையும் கலைக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வரமா சரி இதிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால தான் இல்லைனா மழையில் அப்படியே எடுத்துருப்பேன் ஃபுட்டேஜ் கூட. கொஞ்சம் தூரம் தான் சேஃப்டிக்கு பயமாக இருக்குது. அதிகம் அது ஒன்று தான். அதுவும் போச்சுன்னா அப்புறம் ஆப்பு தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்துட்டேன் கம்முன்னு. சரி எடுத்துக்கலான்னு. இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறது திருப்பி நான் கோபுரம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டெல்லி டு சென்னை ஹைவேஸ் கனெக்ட் ஆக போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சென்னை வழியே வரல. நம்ம இப்படி தானே வந்துடும். ஹைதராபாத் அது வேறு ரூட்டு போல், இது வேறு ரூட்டு போல் இருக்குங்க. ஆனால் நான் அந்த வழி தானே போகிறாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அது வேறு வழி போல் எனக்கு தெரில. எனக்கு இப்போ தான் தெரியும். அதனால தான் நான் யாரையும் பார்க்கலையோ. எப்படி இருக்கலாம். வண்டி ஆஃப் ஆகி ஆன் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைங்க, வண்டி மழையில் நெஞ்சா ஆஃப் ஆகிடும்னு சொன்னேன்னா நம்ம எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க வண்டியை குறை சொல்லாத அப்படின்னு. கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணல. ஆனால் மெக்கானிக்கிட்ட கேட்டு தான் வந்தேன். அது ஒயரிங் கிட்ட பிரச்சனைடா, மாற்றினா ஃபுல்லாக தான் மாற்றணும், இப்போதைக்கு வேணாண்ணா அப்படி சொல்லிட்டான் அவன். இப்போ இருக்க 20 ஓட்டலாம் பரவாயில்லண்ணா. டேய் நான் லடாக் போகிறேன்டா மாற்றிடுறா அப்படின்னு சொன்னால், நான் அது கிடைக்காது, நம்ம தான் ஆர்டர் பண்ணி தானே வர வைக்கணும், வந்துச்சுன்னா பரவாயில்லண்ணா வராதுண்ணா இப்போ அப்படி சொல்லிட்டான். என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு அவன் நான் சொல்லிட்டான், நீங்கள் ஸ்டண்டர் ஸ்டாண்டு போடுங்க, சைட் ஸ்டாண்ட் போடாதீங்க, மழையில் நஞ்சிச்சுன்னா ஸ்டண்டர் ஸ்டாண்ட் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, அதுவே ஃபுல்லாக கிட்டில் இருக்க இதில் இருக்க எல்லா வாட்டரும் ஃபுல்லாக ட்ரை ஆன உடனே தனியாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும், வண்டி ரன்னிங்கில் வந்துடும் அப்படி சொல்லலாம். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டண்டர் ஸ்டாண்ட் மட்டும்தான் போகிறது மழைகள் நஞ்சா. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு என்ன பண்ணேன்னா ஒயரிங் கிட்டு தான் மாற்றணுமா, இல்லை உங்களுக்கு யாருன்னா என்ன தெரியும்னா சொல்லுங்கள். நானும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிறேன், இது யாரும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும். வேறு கம்பெனியில் விட்டால் அவனுங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. நான் இத்தனைக்கும் வெளியே இருக்க மெக்கானிக் கேட்டதுனால தான் மாற்றி தரேன்னு சொன்னான். இந்த மாதிரி ஒயரிங் கிட்டு தானே போயிடுச்சுன்னு அவன் தான் சொன்னான். அவன் சொல்லி தான் தெரியும், கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது போல் ஒயரிங் கிட்டு இன்னும் ஒன்று இருக்கா இல்லையான்னு.
இப்போ வந்து நம்ம நைட்டு ரூம் தேடுறது தான் முதல் வேலை. ஆக்ரா கிட்ட வந்துட்டோம். நம்மளுக்கும் ஆக்ராவுக்கும் 16 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஆக்ரா உள்ளே போயிட்டு ஸ்டே பண்ணலாமா, அப்படி தான் பிளானு. எப்படி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஏன்னா உள்ளே போய் ஸ்டே பண்ணால் தான் தாஜ்மஹால்லாம் பார்க்க முடியும். போய் பார்த்துட்டு எப்படி தான் இருக்குது தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டா. ஆனால் இன்னைக்கு வந்ததுலேருந்தே லேட்டு தான். காலையில் ஒரு 11 மணிக்கு தான் மழையே விட்டுச்சு. 11 மணிக்கு தான் கிளம்புனேன். ஆனால் கேமராவும் கீழே போட்டேன். இப்போ தான் சரி அவங்கள ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கேமரா ஹெல்மெட்டில் மாட்டினேன் பாருங்கள். இது புதுசாக வாங்கினேன் இந்த லாக் சிஸ்டமு. இது எனக்கு கரெக்டாக லாக் பண்ண மாதிரியே தெரியல, பொத்துன்னு வந்துச்சு கேமரா. ஹெல்மெட் இப்படி தூக்கும் போதே கீழே வந்துருச்சு. அப்புறம் அவங்ககிட்ட ஒரு கிளாத்தை வாங்கி க்ளீன் பண்ணிட்டு தேங்க்ஸ் வாடகை மயிர் வாடா போ ஏன்னா அப்படி இப்படி சொல்லிட்டு அரைக்குறை இங்கிலீஷ் அவனுக்கு புரிய வச்சு அவங்கள செல்ஃபி எடுத்திங்கண்ணா. செல்ஃபி எடுத்துன்னு வந்துட்டேன். செல்ஃபி எடுத்துன்னு அவங்ககிட்டயே சொல்லிட்டேன் வாய் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் குட்டி பையன் படிக்கிறானா என்னன்னு தெரிலங்க. மோஸ்ட்லி இங்கே குட்டி பசங்களாம் யாரும் படிக்கவே மாட்டுறாங்க. வழக்கம் போல் கூகுள் மாத்தாஜி சுத்தலில் விட்டுச்சுங்க. ஐயோ ஸ்லம் மாதிரியாரு. அப்பா மோசமாக விட்டாங்கடாப்பா. இருடா பெருசாக வண்டி தீனுறானுங்க. லான்னு கத்துறான். வந்துட்டாங்க தாஜ்மஹால். தாஜ் ரோடாம், தாஜ் ரோட். இது என்ன இடம் பார்க்கா? ஆஹா வெஸ்ட். ஓகே எவ்வளோ பெரிய பார்க்கு. லெஃப்டில் காட்டுது. மெயின் ரோடு தான் போல. இன்னைக்கு தாஜ்மஹால் போயிடணும்னு நினைக்கிறேன். போக முடியுமா? உள்ள சுற்றில் விட்டுருச்சுங்க. உள்ள கூகுள் மாத்தாஜி இந்த ஷார்ட் ரூட் காமிக்கிறேன்னு வெங்காயம் தரமாக காட்டுது. அது ஒன்று தான் இதில் பிரச்சனையே. எத்தும்போது முட்டு சந்து அந்த மாதிரி ஏரியா எல்லாத்துமே விட்டுருது. அப்போ ஏரியாவே பயங்கரமாக இருக்கு. நமக்கெல்லாம் இப்படி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஜாலியாக விளையாடின்னு இருப்போம் பசங்களோட. எங்கே கிரவுண்ட் இருக்குது? அர்த்தம் கேணி கட்டு தான் இருக்குது.